ஹாய் காய்ஸ், இது R15V3 ட்ராவலோட யூடியூப் சேனல். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்கன்னா பச்சை மலைங்க. ஸோ இது வந்து திருச்சியிலேருந்து ஒரு சுமார் 50-60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஹில்ஸ் ஏரியாங்க. சரிங்களா. நான் வந்து எங்கள் சொந்த ஊர் வந்து முசிறினால நாங்கள் டேரெக்டாக துறையூர்லேருந்து பச்சைமலைக்கு போயிட்டோம். சரிங்களா. 2 ரூட் இருக்குது. உப்பிலியபுரத்துலேருந்து போகிற ரூட் இருக்குது. அப்புறம் டேரெக்டாக துறையூர்லேருந்து டேரெக்டாக போகலாங்க. சரிங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய்மெண்ட் பண்ணுமா, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது குளிக்கிறதுக்கு. சரிங்களா. அங்கே போய் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. விவசாயம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த சைடு. நாங்கள் பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஊர். சின்ன சின்ன ஊர், அதில் இருக்க மக்கள்லாம் ஜாலியாக சொன்னாங்க. ஸோ இன்னொரு ஃபால்ஸுக்கு மட்டும் எங்களை யாருமே விடலை. ஏன்னா அங்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மழை பெஞ்சதுனால ரீசெண்டாக ஒரு 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் எங்களை விடவே இல்லை வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ அங்கே வந்து நீரோட அருவியில் மட்டும் நாங்கள் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க அன்றைக்கி. தீபாவளின்னு அதாங்க தீபாவளி. சரிங்களா. ஆனால் ரோட் பேண்ட்ஸ் வந்து நேராக தான் இருந்துச்சுங்க. பாருங்கள், நாங்கள் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணது, ஜாலியாக டான்ஸ் ஆடினது, நான் என் ஃப்ரெண்டு செம்ம ஃபன் பண்ணோம். சரிங்களா. வேறு யாருன்னா நாங்கள் ஒரு 6 பேர் போயிருந்தோங்க. நான், எங்கள் அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் மாமா, அப்புறம் என் ஃப்ரெண்டோட தம்பி எல்லாம் போயிருந்தோம். ஜாலி செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அன்னைக்கு மட்டும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். குளிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பி வரும்போது பாருங்கள், இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா. ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். பைக்கில் 3 பைக் எடுத்து போய்ட்டு 6 பேர் போய்ட்டு வந்தாங்க. அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சுங்க. ஹில்ஸ் ஏரியா நீங்கள் போய் பார்க்கணும், தவறாமல் பாருங்கள். ஆனால் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். சரிங்களா. எவ்வளோ ஜாக்கிரதையாக ரைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ இது நல்லதுங்க. ஏன்னா என்னோடய கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸில் அதிகமாக பைக் ஆக்சிடென்ட்டில் தான் இறந்து போனாங்க, ஒரு 6 பேர் 7 பேர். ஸோ அதனால் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கடைசி எண்ட் வரைக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அடுத்தது எங்கே ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கொல்லிமலை ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம்.